ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி வேலி மற்றும் இசேவை தமிழ்நாடு. சிஎஸ்சி ஐடி வைத்திருப்பவருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குங்க. அதாவது பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா பயிர் காப்பீட்டு திட்டம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ கஸ்டமருக்கு தெரியப்படுத்தி அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ சிஎஸ்சி மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதேமாரி உங்களுக்கு கமிஷன்ஸ் கொடுப்பாங்க, அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த வெப்சைட் மூலமாக உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எந்தமான பயிர் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை பற்றி பார்க்கலாங்க. ஸோ pmfui.government.in இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கால்குலேட்டர்னு அதில் போயிட்டு கால்குலேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் செக்ஷனாக போயிட்டு நீங்கள் ராபி சீசன் இப்போதைக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இயர் 2025-26 சைட் பண்ணிக்கோங்க. ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா கொடுத்துட்டு ஸ்டேட் தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக், இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க. சைட் பண்ணிட்டு என்னென்ன கிராப் இருக்குது, உங்கள் டிஸ்ட்ரிக்கு என்னமான பயிர் காப்பீடு பண்ணலாம் அப்படின்றதுக்கான லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பனானா கொடுத்துருக்காங்க, பிளாக் கிராம் கொடுத்துருக்காங்க, பிரிஞ்சால், கிரவுண்ட்நட், பேடி, ரெட் சில்லி, சீசம், அந்த சுகர் கேன் போன்ற நிறையா பயிர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒரு சிஎஸ்சியாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ இன்சூரன்ஸ் அமௌண்ட் அப்படின்றத நீங்கள் உங்கள் சென்டரில் ஒட்டி வச்சுருங்க. ஸோ கண்டிப்பாக கஸ்டமருக்கு தெரிஞ்சால் தான் அவங்க பயிர் காப்பீடு பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா கடைசி கட்டத்தில் கடைசி நேரத்தில் பண்ணுவாங்க. அதனால் நிறையா சர்வர் இஷ்யூஸ் வரும், நமக்கு தான் அதிக ப்ராப்ளம் ஏற்படும். ஸோ நோட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பேடி நெல் அப்படின்னா நீங்கள் பேடி 2 சைட் பண்ணிட்டு ஏரியா கால்குலேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஹெக்டாரில் கேட்டிருக்காங்க 0.40, அதான் உங்களுக்கு ஒரு ஏக்கராக கணக்கு வரும். அதை நீங்கள் 0 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் பார்த்தா சர்ச் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இது பே பண்ணோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ அப்படின்றத நீங்கள் கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி உங்கள் டிஸ்ட்ரிக்கு வராங்க அப்படின்றத இன்சூரன்ஸ் கம்பெனி நேம் கொடுத்துட்டாங்க. அதேமாரி பார்த்தா லாஸ்ட் தேதி கட் ஆஃப் டேட்டு தான் கடைசி தேதி 15/11/2025. நெல்லுக்கெலாம் 15/11 முடியுது. ஒரு சில பயிருக்கு 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ அடுத்த மாதம் வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ நெல்லை பொறுத்த வரைக்கும் 537 ரூபா ஃபார்மர், சம்மந்தப்பட்ட ஃபார்மர் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ ஃபார்மர் நீங்கள் ஆன்லைன் மூலமாக 537 ரூபா பேமெண்ட் பண்ணணும். ப்ரீமியம் கவர்மெண்ட் பார்த்தா 645 ரூபா கொடுக்காங்க. மொத்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் பயிர் சேதம் அடையுது அப்படின்னா நீங்கள் 35 வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு கிளைம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா பயிர் கொடுத்துருக்காங்க. எந்த பயிர் வேணுமோ அதை நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ண பாருங்கள். கஸ்டமருக்கு சிஎஸ்சி லாகின் பண்ணி பிரதான் மந்திரி இதேமாரி ஆப்ஷனில் கொடுத்து என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா ஆதார் கார்டு சப்மிட் பண்ணணும், சிட்டா சப்மிட் பண்ணணும், அடங்கல் கம்பல்சரி. அடங்கல் கரெக்டாக வயனோடு சொல்லுங்கள் விஓ கிட்ட. அந்த அடங்கலில் அவங்க எவ்வளோ பயிர் வச்சுருக்காங்க, ஸோ என்ன பயிர் வச்சுருக்காங்க, அந்த இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் ஆன்லைனில் என்டர் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ பயிர் வகை எவ்வளோ பயிர் அப்படின்றத கரெக்டாக அடங்கல் வயனோடு சொல்லிட்டு அதை நீங்கள் ஆன்லைனில் ஏற்ற பாருங்கள். இதுதான் இன்ஃபர்மேஷன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. எல்லா டிஸ்ட்ரிக்குமே பயிர் வகை மாறுபடுது. செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ கட்டணும் அப்படின்றத ஃபார்மருக்கு தெரியப்படுத்துங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.